இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 வார்த்தைகளை பற்றியும் நாம் சிந்திப்போம். முதல் வார்த்தை நோன்பு. மறைநூலறிஞரும் பரிசேயரும் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கின்றார்கள், ஏன் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை? இங்கே இயேசு தன்னை ஒரு மணமகனாக காண்பிக்கின்றார். அதாவது ஒரு திருமண பந்தியிலே அல்லது யூதர்களுடைய வாழ்விலே திருமண விழா என்று சொல்லுகின்ற பொழுது 7 நாட்கள் வரை கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் நன்றாக உணவருந்தி ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடுவதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. அப்படி என்றால் இயேசு சீடர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள், மகிழ்ச்சியில் திளைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டாம் என்பதுதான் இயேசுடைய விருப்பம். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலும் சரி பல விழாக்கள் இருக்கின்றன. பொதுவாக இயேசுடைய பிறப்பு விழா, இயேசுடைய உயிர்ப்பு விழா, அன்னை மரியாளுடைய பல விழாக்கள், புனிதர்களுடைய விழாக்கள், இவை அனைத்துமே ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கான விழாக்கள். ஆக பல விழாக்களை திருச்சபை கொண்டாடுகின்றது. திருச்சபையுடன் இணைந்து நாமும் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உயிர்ப்பின் நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த விழாவை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக பல கொண்டாட்டங்கள் நமக்கு இருந்தாலும் அதற்குரிய நேரங்களும் காலங்களும் நோன்பு இருக்க பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இயேசு குறிப்பிடுகிறார். பொதுவாக நம்முடைய தவக்காலத்திலே ஒரு சில நோன்புகள், அதனுடைய இயேசுடைய வருகை காலகட்டங்களிலே ஒரு சில நோன்புகள், துன்பங்களிலே துயரத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சில நோன்புகள் என்று இருக்கும். அதாவது மணமகன் நம்மை விட்டு போகிற காலங்களில், மணமகன் நம்மிடம் இல்லாத காலங்களில் நாம் நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதே. ஆனால் மணமகன் நம்மோடு இருக்கின்ற பொழுது, அதாவது இயேசு நம்மோடு இருக்கின்ற பொழுது அத்தகைய செயலில் ஈடுபட வேண்டாம் என்று இயேசு அவர்களுக்கு பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக, பழைய துணி புதிய துணியோடு ஒட்டு போட்டால் நன்றாக இருக்காது எனவும் குறிப்பிடுகின்றார். அதுபோன்று பழைய திராட்சை பை புதிய திராட்சை பை, அதாவது பழைய திராட்சை பையிலே பழைய திராட்சை ரசத்தோடு புதிய திராட்சை ரசத்தை ஊற்றினால் நன்றாக இருக்காது, அந்த தோற்பை வெடித்து விடும். காரணம் என்ன? அந்த காலத்திலே திராட்சை ரசத்தை தோற்பைகளிலே ஊற்றி வைப்பார்கள். அந்த திராட்சை ரசம் அதற்கு உரிய பக்குவத்தை அடைகின்ற பொழுது அது அப்படியே அந்த தோற்பையை பொங்க செய்யும், அதாவது தோற்பை அப்படியே ஊதும். அதற்கு பிறகு புதிய திராட்சை ரசத்தை அதில் ஊற்றினார்கள் என்றால் அது ஊதுவதற்கு இடமில்லாமல் அது உடைந்துவிடும். அப்படி என்றால் பழையதையும் புதியதையும் ஒன்று சேர்க்கக்கூடாது, சேர்க்கின்ற கட்டத்திலே அது பலன் தராது என்பதை குறிப்பிடுகின்றார். ஆக இன்று நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் பல கோட்பாடுகள், பல பழமொழிகள், பல காரியங்களை செய்திருப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு புதுவிதமான சிந்தனைகளை கொடுத்திருப்பார். எடுத்துக்காட்டிற்கு பல்லுக்கு பல் என்பது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு. பழிவாங்குவதற்கோ அல்லது பிறரை காயப்படுத்தவோ இயேசு குறிப்பிடவில்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆயுதம் ஏந்தி பழைய ஏற்பாட்டிலே பல போர்களை செய்தார்கள். நிலத்தை வெற்றி பெறுவதற்காக, ஒரு இடத்தை பிடிப்பதற்காக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்லுகின்றார்? இயேசுவை படைவீரர்கள் கைது செய்ய வருகின்றார்கள். பேதுரு வாளை உருவி ஒரு படைவீரின் காதை வெட்டுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், வாளை உரையில் போடு, வாளெடுப்பவர் வாளால் மடிவர். ஆக பழைய ஏற்பாட்டிலே சிந்தனை வேறாக இருக்கின்றது, புதிய ஏற்பாட்டினுடைய அந்த அழைப்புதல் வேறாக இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இன்றைய மைய கருத்து என்னவென்றால், இயேசுடைய கொள்கையில், அவருடைய வாழ்வியலில் அவர் சொல்லிக் கொடுக்கின்ற படிப்பினைகள், இவைகளை நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதாவது அந்த காலத்தில் இப்படி சொல்லப்பட்டது, அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் என்று மற்ற சிந்தனைகளுக்குள் போவதற்கு பதிலாக இயேசு தன்னுடைய வாழ்வியல் வாயிலாக எதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றாரோ அதை நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குருக்களும் கன்னியர்களும் மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆக
பழையதை பற்றி கவலைப்படாமல் இயேசு உங்களை புதுமையான வாழ்வுக்கு அழைக்கின்றார், புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றார், புத்துயிரூட்டப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் இந்த உலகம், நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நம்முடைய குடும்பத்திலே துன்பங்களும் துயரங்களும் அண்டாது அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், அன்பு இவைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அந்த ஆசையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இயேசுடைய படிப்பினைகளை நாம் வாழ்வாக்க வேண்டும். அவ்வாறு வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயமாக நாம் இயேசுவோடு இருந்து அவருடைய பல கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.